குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, ஸ்வேதா. ஸோ இன்னைக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அவங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட்லாம் பாதுகாக்கணும் ரொம்ப பிடிக்கும். என்விரான்மெண்ட்ல ஒரு தீராத காதல். ஸோ அதனால என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுல சில கண்டென்ட்டை வந்து டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் pH ஆஃப் வாட்டர் இண்டிகேட்ஸ். ஓகே, ஒரு வாட்டர்ல வந்து pH இருக்குன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அது வாட்டர்ல வந்து அசிடிட்டியும் அல்கலினிட்டியும் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. pH of water indicates the acidity and alkalinity of water. ஸோ இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் இருவேறு தன்மைகள் இருக்கு. இந்த இரண்டு தன்மைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். நல்லவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி வந்து உறக்கம் விழிப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டு தன்மை கொண்டது. அதே போல ஒரு தண்ணியில என்ன தன்மை இருக்குன்னா ஒன்று அசிடிட்டி இருக்கு, இன்னொன்று அல்கலினிட்டி இருக்கு. அதுதான் வந்து இந்த பிஹெச்ன்றது அதை குறிக்கிறதுக்கான குறிப்பிட்ட ஒரு குறியீடு தான் அப்படின்னு என்ன சொல்றாங்க. நம்புவோமாக. நெக்ஸ்ட் கலர் டெஸ்ட் எதுக்கு டிட்டர்மைன் பண்றாங்கன்னா கொலாய்டல் இம்பியூரிட்டிஸ் வாட்டர்ல இருக்கா இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. கலர் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் டு டிட்டர்மைன் தி கொலாய்டல் இம்பியூரிட்டிஸ். கொலாய்டல் இம்பியூரிட்டிஸ்னா என்னன்னா ஃபைன்லி டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகல் இருக்கும். ஒரு வாட்டர்ல வந்து ஃபைன்லி டிஸ்பர்ஸ்டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நேக்கட் ஐயால பார்க்க முடியாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ கலர் டெஸ்ட் வந்து நம்ம எது மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாம்னா டென்டோமீட்டர் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கொலாய்டல் இம்பியூரிட்டிஸ் தண்ணியில பரவி இருக்க ஒரு டிஸ்பர்ஸ் இம்பியூரிட்டிஸ், கொலாய்டல் இம்பியூரிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய டெஸ்ட் கலர் டெஸ்ட். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம், டென்டோமீட்டர் பயன்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ஒரு தண்ணியை பார்க்குறோம், அது வந்து ரெட்டா செக்கச்சவேன்னு பழுப்பு நிறத்துல இருக்கு. இப்படி பார்த்தவனும் ஒரு என்விரான்மெண்ட் இன்ஜினியரா என்ன அங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். வாட்டர்ல வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரா இருந்துச்சுன்னா அந்த வாட்டர்ல வந்து அயன் அண்ட் மேங்கனீஸ் கலந்துருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அயன் அண்ட் மேங்கனீஸ். ஸோ அயன் வந்து அயன் அண்ட் மேங்கனீஸ் இருந்தா அது ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது the maximum permissible total solid content in water for domestic supply. இப்போ ஒரு வாட்டர் வந்து டொமஸ்டிக் சப்ளைல வந்து டோட்டல் சாலிட் கண்டென்ட்ஸ் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் இருக்குன்னா 500 mg per liter. இப்போ டோட்டல் சாலிட்ஸ்னா 500 mg per liter இருக்கும். இதே வந்து வாட்டர்ல வந்து ஃப்ளூரைடோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஃப்ளோரைடோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் இருக்குன்னா 1.5 ppm. ரெண்டு தகவல் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டோட்டல் சாலிட் கண்டென்ட். ஒரு கெட்டியான டொமஸ்டிக் சப்ளை பண்ற வாட்டர்ல கெட்டியா இது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதோட அளவு எவ்வளவு இருக்குன்னா 500 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஒரு லிட்டர் எடுத்து அதுல 500 மில்லிகிராம் இருக்க வரைக்கும் ஓகே எடுத்துக்கலாம். அதுக்கும் மேல அப்படின்னா அது கெட்ட. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஃப்ளூரைடு எங்க ஊர்லாம் வந்து ஃப்ளூரைடுக்கு பேர் போடுறது என்னன்னா அந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிற கம்பெனி வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து அதிகமாக தண்ணியில் கலந்துரும். இப்போ தண்ணியை அதை குடிச்சா பல்லு வந்து எல்லோ கலரில் மாறும். ஸோ அது வந்து தான் அது எவ்வளோ இருக்குன்னா 1.5 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது COD அப்படின்றதா என்ன? CODனா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா இதெல்லாம் என்னன்னா it's the amount of oxygen required to oxidize the both active and inactive matters. So வந்து amount of oxygen required to oxidize both biologically active and inactive organic matter. COD அப்படின்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றாங்க. இது என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு ஆக்சிடைஸ் போத் பயாலஜிக்கலி ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் ஆர்கானிக் மேட்டர். ஸோ அதான் COD சொல்றாங்க. COD வந்து டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் So COD test வந்து எதுக்கு டிட்டர்மைன் பண்றாங்கன்னா அந்த ஒரு ஆர்கானிக் மேட்டர்ல வந்து
மேட்டரை டிட்டர்மைன் பண்ணுது. பயாலஜிக்கலி degradable and non-degradable organic matter. அதை டிட்டர்மைன் பண்றதா நம்ம COD டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். COD டெஸ்ட் help in determining biological degradable and non-degradable matter அப்படின்றாங்க. அடுத்தது food to mass ratio அப்படின்னா என்ன? food to mass ratio என்னன்னா ஒரு ரியாக்டர்ல BOD வந்து எவ்வளவு ரிமூவ் ஆயிருக்கு, that is mass BOD removed divided by sludge in the reactor. F by M ratio சொல்லுவோம். food to mass ratio is the ratio of mass of BOD removed divided by sludge in the reactor. So mass BOD removed இருக்கும், sludge in the reactor உள்ள ரேஷியோ தான் food to mass ratio அப்படின்றாங்க. இதை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ எதை கண்ட்ரோல் பண்ணலாம்னா by adjusting the sludge ratio. sludge ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ற மூலமா F by M ரேஷியோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். F by M ரேஷியோவை கண்ட்ரோல் பண்ணனும் அப்படி ஆசைப்பட்டோம் அப்படினா we have to adjust in the sludge ratio reaction அப்படினு தெரிஞ்சுக்கலாம். For public water supply the number on cobalt scale ஒரு பப்ளிக் வாட்டர் சப்ளைல வந்து நம்பர் ஆன் cobalt scale எவ்வளவு இருக்குன்னா should not exceed 20 ppm. 20 parts per million தாண்டக்கூடாது cobalt. According to IS, water required for domestic use per capita per day. ஒரு வாட்டர் வந்து ஒரு டொமஸ்டிக் யூஸ்க்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 135 லிட்டர்ஸ் தேவைப்படும். லிட்டர் per capita per day. 135 லிட்டர் per capita per day தான் வந்து நம்ம வாட்டர் ரெக்யர்மென்ட் டொமஸ்டிக். EDTA அப்படினா என்ன? EDTA ஒரு வாட்டர் டெஸ்ட்ல வந்து EDTA போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஹார்ட்னஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு EDTA யூஸ் பண்றோம். சோ ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்க தான் EDTA யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட் அப்படினா என்ன? ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட்னா இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் மெத்தட், பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். இது எந்த சிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா யங் சிட்டிஸ், தட் இஸ் ஸ்மால் சிட்டிஸ், ஸ்மால் டெவலப்பிங் சிட்டிஸ்க்குலாம் வந்து இந்த ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட் யூஸ் பண்றாங்க. இது என்ன பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட் வந்து ஸ்மால் சிட்டிஸ்க்கு தான் உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. The sodium carbonate lining consists of sodium carbonate lining என்னென்ன இருக்கும்னா 10% of clay இருக்கும் and 6% of sodium carbonate இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இதோட இன்னொரு யூசஸ் என்னன்னா வாட்டர் சாஃப்ட்னர்ல இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் கார்பனேட் லைனிங் வந்து 10% clay 6% சோடியம் கார்பனேட் இருக்கும். இது வாட்டர் லைனர் சாஃப்ட்னர்ல யூஸ் பண்றாங்க, வாட்டர் சாஃப்ட்னருக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நினைக்கும் போது அது என்ன ஆகும்னா புதுப்பிக்கப்படும். நம்ம எந்த விஷயத்த படித்தாலும் நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்த்தா தான் அந்த கண்டென்ட் வரும், நெருங்கி அருகில் வரும். ஸோ அப்போ வந்து நினைவுகள் வந்து நினைக்கும் போது புதுப்பிக்கப்படும். அந்த நினைச்ச விஷயத்த பேசும்போது ஆழமா எண்ணத்துல போய் இறங்கும். ஸோ இன்னைக்கு ஒரு 14 கான்செப்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் ஸ்வேதா வந்து நினைச்சும் பார்த்தாங்க, பேசியும் பார்த்தாங்க. ஸோ இவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுவோம், வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.